தன் கண் தெரியாத மனைவியோடு கூடவே தன் ஒரே ஒரு பிள்ளை சத்யவான் என்ற பெயரோடு கூடின ஒரே ஒரு பிள்ளையோடு கூடவே ஆசிரமத்திலே காட்டிலே வசித்து வருகிறாரப்பா. அப்பேற்பட்டவருடைய புத்திரனான சத்யவானை நான் மணக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். அப்படியா? அஸ்வபதிக்கு பரமானந்தம் உண்டாயிற்று. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குறை. சால்வபதி பெரியவன், ஆனால் இப்பொழுது அரசு இல்லை, கண்ணும் இல்லை. அவருடைய பிள்ளை எப்படி இருப்பான்? குழந்தாய், ஏனம்மா இப்படி நினைக்கிறே? அரசும் பொருளும் அதிகாரமும் இல்லாதிருக்கிற ஒருவனுக்கு நீ மாலையிட வேண்டும் என்று ஏனம்மா? அப்பா, என்னுடைய ஆசையெல்லாம் வேறு விதமா இருக்கப்பா. உலகத்திலே ஒரு பெண் கன்யாவரயதே ரூபம், ஒரு பெண்ணினுடைய ஆசை தனக்கு கிடைக்க முடியாத மணாளன் அழகுள்ளவனாய் இருக்கிறானா என்றுதானே பார்க்கிற வழக்கம். என்னுடைய ஆசை அது மட்டும் அல்ல. விருத்த பித்ரு பத சேவா வர்தித சத்வஸ்வபாவ, பித்ரு பத சேவா வர்தித சத்வஸ்வபாவ, சுதபல அதிவிபவ சுவேஷ்டித மூர்த்திரிவ, சுதபல அதிவிபவ சுவேஷ்டித மூர்த்திரிவ, விருத்தபித்ரு பதசேவா வர்தித சத்வ ஸ்வபாவ. பணிவிடை, பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதுவும் கஷ்டப்படுகிறவர்கள், கண் தெரியாதவர்கள், காட்டிலே இருக்கிறவர்கள். இப்பேற்பட்டவருடைய எளிய வாழ்க்கைதான் என்னை இழுக்கிறது. மனசீஜ குருபாத முனிஜன இத்த காம அனுரூப சதிமாக பிரதம ரூசல் பல்ராவிருத்தீதே பதசேவா வர்த்தித சத்வஸ்வபா. விருத்த பித்ரு பத சேவா, வயதானவர்களுக்கு தொண்டு செய்வதைப் போல இன்பம் உண்டா? வர்த்தித சத்வஸ்வபாவ, நம்மை அடக்குவதும் அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடியே நம்மை மாற்றிக்கொள்வதும், அவருடைய கோபதாபங்களுக்காகவே நாம் நம்மை ஈடுபடுத்தாமல் நமக்குள்ளேயே ஒரு தபசு போலவே ஒரு பொறுமையை வரவழைத்துக் கொண்டு தன்னையே அர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஒரு தொண்டு செய்யும்படியான ஒரு பெருமை எனக்கு கிடைக்குமே. வர்த்தித சத்வஸ்வபாவம் விருத்த பித்ருபத சேவா மனசி ஜகித காமம் பெருமையோடு கூடவே மத்ர தேசாதிபதியாய் இருக்கிற தகப்பனார் மகிழ்ந்தாலும் உள்ளுக்குள்ளே கவலை, பெண்ணை பெற்றவருக்கு ஏற்படுகிற கவலை. ஆனால் அந்த சமயத்திலே நாரத பிரம்மம், நாரத மகரிஷி வந்திருந்தார். மகரிஷே,
நல்ல சமயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என் குழந்தையினுடைய பேச்சை கேட்டேளா? விசித்திரமாயிருக்கே. காட்டிலே தன்னந்தனியாய் ஆண்டியாய் இருக்கிற ஒருவனுக்கு வாழ்க்கை படுகிறேன்னு சொல்கிறாளே, கேட்டால் தொண்டு செய்வதையே பெரிதாய் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறாளே, என்னையா அந்த சத்தியவான்? எப்படி அவனுடைய நிலை என்ன? அவனை நீங்கள் அறிவீர்களா? அப்பா அஸ்வபதி, உன் குழந்தை சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காள். அந்த சத்தியவாணி எப்படி தெரியுமோ? விவஸ்வானிவ தேஜஸ்வி, சூரியனுக்கு சமானமான ஒளி உண்டவன். ப்ரஹஸ்பதி சமோ மதிமானு, ப்ரஹஸ்பதிக்கு சமானமான புத்தி உள்ளவனப்பா. மகேந்திர இவ வீரஹா, தேவேந்திரனுக்கு சமானமான வீரியம் உள்ளவன். வசுதேவ க்ஷமல்விதா, பூமிக்கு சமானமான பொறுமை உள்ளவன். அஸ்வினா விவரூப சம்பன்னஹா, அஸ்வினி குமாரர்கள் மாதிரியே அழகு நிறைந்தவன். சத்ய தர்மானுஷ்டானபரஹா, எல்லாம் நிறைந்தவன். அதே சமயத்திலே ஏகஏவஸ்ய தோஷோஹி குணல்ய விபகூனிஜ, ஒரு குற்றம் இருக்கு, ஒரு தோஷம் இருக்கு. என்ன? ஒரே ஒரு தோஷம் தான். இத்தனை பெருமைகள் இருக்கு, ஒரே ஒரு தோஷம். என்ன? சம்வத்சரேண க்ஷீணாயு தேகால்யாசம் கரிஷ்யதி. ஒரு வருஷம்தான் அவருக்கு ஆயுசு. அந்த ஒரு வருஷத்துல ஆயுசு முடிஞ்சு போயிடும். மகரிஷே, இதுக்குத்தான் தங்களை போன்ற பெரியவர்களை நாடி நிற்பது. ஐயா, எத்தனை குணங்கள் இருந்தால் என்ன? இந்த ஒரு தோஷமானது என் குழந்தையை அழித்து விடுமே. குழந்தாய் சாவித்ரி, அம்பாளுடைய அனுகிரகத்தால் உன்னை பெற்றேன். உனக்கு அந்த திருநாமமே சூட்டினேன். உன்னை அருமையாய் வளர்த்தேன். என் உயிருக்கு உயிராய் நேசித்தேன். உன் இஷ்டப்படியே காடுகளிலே சஞ்சரித்து உன் விருப்பப்படியே ஏற்ற மணாளனை தேர்ந்து கொள்ளு என்று அனுப்பினேன். அம்மா, குழந்தாய், என்ன விபரீதம் பாரு. மகரிஷி சொல்கிறாரே, ஒரு வருஷத்திலே அவனுடைய ஆயுள் முடியுமானால் பெண்களுக்கு என்னம்மா இதை காட்டலும் கஷ்டம் ஏற்படணும். நல்ல வேளை மகரிஷே, நீங்கள் வந்து காப்பாத்தினேளே. மா சாவித்திரி, வேறு நல்ல புருஷனை தேடிக்கொள்ளம்மா, இதை மறந்து விடு. என்ன என்ன? இல்லையப்பா. சுடுவச்சனம் ஜனக, அப்பா அப்பா அப்பா, இது ஒரு காலம் முடியாத காரியம் அப்பா. சுடுவச்சனம் ஜனக மானய சீக்கிரம், சுடுவச்சனம் ஜனக மானய சீக்கிரம். கமல சம்பவலி பில்கேன பவதி மானோ சுடுவச்சனம் ஜனக. மனசுல தீர்மானம் பண்ணினேன், அது சத்தியமாய்விட்டது. கிருத்வா நிச்சயம், கிருத்வா நிச்சயம் இக மனசாவரம் நத்விதீயம் ரிணோமி நிச்சயமிதம், நத்விதீயம் ரிணோமி நிச்சயமிதம் சுடுவச்சனம் ஜனக. என் மனதனாலே தீர்மானம் பண்ணி அவருக்கே மாலையிட வேண்டும் என்று எப்பொழுது ஒரு பெண்ணை நினைத்தேனோ அப்பொழுதே அவர் எனக்கு மணாளனானார். என்ன இது? நீ மனதனால் நினைத்தால் விவாகம் ஆயிற்று. இல்லப்பா, ஒரு க்ஷத்திரிய குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறதான உரிமை. ஸ்வயம்பர காலத்திலே ஒரு பெண்ணானவள் மனசனால யாரை வரிக்கிறாளோ அவன்தானே கணவன். சகிருதம் ஷோ நிபததி சகிருத் கல்யா பிரதீயதே, சகிருதாக ததானீதி
த்ரில்யேதானி சக்ருத் சக்ருத் தீர்காயுரதவல்பாயுः சகுணோ நிர்குணோபி வா மனசா நிச்சயம் கிருத்வா ததோ வாசா விதீயதே கிரியதே கர்மணா பశ్చాத் பிரமாணம் மே மனஸ்ததா நிபததி மனுஷனுக்கு எல்லாம் ஒரு தடவைதான் நடக்கக்கூடியது. ஒரு காரியத்தை பல தடவை செய்யலாம். ஆனால் சில காரியங்கள் ஒரே தரம் தான் செய்ய முடியும். அவனவன் உலகத்திலே பிறவி எடுக்கிற போது ஒரு கர்மாவனாலே பிறவி எடுத்தான்னா ஒரு தரம் தான். அந்த சகிருத் அம்சோ நிபததி. அதே மாதிரி சகித் கன்யா பிரதியதே. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது ஒரு தரம் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். பல கல்யாணங்கள் பண்ணி கொள்வதற்கு சாஸ்திரம் இல்லை. அதே மாதிரி தான் தானம் பண்றதும். ஒரு வஸ்துவை தானம் பண்ணினா